அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெறும் 3 வரிகள் மட்டும் போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி போய்விடும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத் தொடங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றைப்படைந்தவர்களா? அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணத்தால் கஷ்டப்படுகிறீங்கன்னா உங்கள் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். கடன் இருந்தால் அது அடைந்து கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் சொத்துக்களில் உங்கள் ரிஸ்கில் பறக்கத்து வரும். மரணம் வரை வறுமை என்பது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ, வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது விரைவில் நடக்கும். கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது உங்களுக்கு கையில் வரும். கல்யாணம் ஆகலை என்றால் அது நடந்து கிடைக்கும். குழந்தை இல்லாமல் இருந்தால் நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும். இப்படி வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிற 3 வரிகள் கொண்ட ஒரு சிறிய சூறா. இந்த சூறாவின் மகத்துவம் என்னன்னு சொன்னால் அது ஒரு அதிசயமாகும். இந்த உலகம் பார்த்த மிகப்பெரிய மனிதர், இந்த பிரபஞ்சத்தின் தலைவரான நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கி கொடுத்த ஒரு சூறா தான் இது. 1400 வருடங்களுக்கு முன்னதாக மக்கா நகரத்தில் தன் சொந்த குழந்தைகளை இழந்த வேதனையில் மனது உடைந்து நின்ற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த துயரம் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய எதிரிகள் என்ன செய்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேலி செய்தாங்க. அப்தர்னு அழைத்தாங்க. அதாவது வம்சம் இல்லாதவன், எதிர்காலம் என்பதை இல்லாதவன், ஒற்றைப்படைந்தவன், இப்படி மனதை உடைக்கும் வார்த்தைகளாக இருந்தது. அந்த ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, இதயத்தில் குத்தக்கூடிய கத்தி மாதிரிப்பட்ட வார்த்தைகள். நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒருவர் நம்மிடத்தில் ஒரு சிறிய வார்த்தை கூறினா கூட நமது மனது உடைந்து போய்விடும். சில நேரங்களில் நமது வாழ்க்கையில் தோல்வி வந்தால் கூட அவ்வளவு வலி இருக்காது. ஆனால் நாம் நம்புகிறவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அதுதான் மிக பெரிய வலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த உலகத்தின் தலைவரான நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மக்காவின் முஷ்ரிக்குகள் அவர்களின் கேலித்தனமான பேச்சுகள், அவர்களின் செயல்கள் மூலம் மனதில் பெரிய காயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த காயத்துக்கு மருந்தாக அல்லாஹு தாலா 3 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாவை இறக்கினான். வெறும் 3 ஆயத்துகள், 10 வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் கடலளவு ஆறுதல் இருந்தது. அளவில்லா நிம்மதி கிடைத்தது. அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஏன் இறக்கினான்? அதுக்கு பின்னாடி இருக்கும் இதயத்தை உருக்கக்கூடிய கதை என்ன? இது ஒரு வரலாறு மட்டும் இல்லை, மனம் உடைந்தவர்களுக்கு மீண்டும் எழுந்து நிற்க ஒரு சக்தி இந்த சூறா. நீங்கள் இதை நம்பிக்கையுடன் உண்மையோடு ஒரு தடவை ஓதினால் கூட உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் தோல்வியடைய மாட்டீங்க, வெற்றி மட்டுமே உங்களுக்கு. 1400 வருடங்களுக்கு முன்பு மக்காவின் கடினமான சூழ்நிலையில் இஸ்லாம் என்ற ஒளி அணையாமல் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடி கொண்டிருந்த நேரம் அது. ஒரு பக்கம் எதிரிகளின் எதிர்ப்பு, மற்றொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை கஷ்டங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் சிறு வயதிலேயே இறந்து போய்விடுகின்றனர். முதலில் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறைந்தார். அவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த குழந்தையை கபரில் அடக்கம் செய்து கண்ணீர் இன்னும் உலராமலேயே மறுபடியும் அடுத்த சோதனை. 2வது மகனான அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் இந்த உலகை விட்டு சென்றாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வாப்பா என்று அழைக்க ஒரு ஆண் குழந்தை கூட கிடையாது. நமது வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, குடும்பத்தினர் இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அதற்கு பதிலாக மக்காவின் குறைஷிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றினாங்க. மிட்டாய் செய்து ஒருவருக்கொருவர் கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. முஹம்மதின் விஷயம் முடிந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இனி அவனுக்கு வாரிசு கிடையாது, அவர்களுடைய பெயரை சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லி அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் இதயங்கள் கடினமாக இருந்தது. அந்த நேரத்தில்தான் வரலாற்றிலேயே மிகவும் கொடிய ஒருவன் மேடைக்கு வருகிறான். அவனுடைய பெயர் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ் ஹவுமி.
ஒரு நாள் காபாவின் அருகில் நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து நடந்து வந்தாங்க. துயரத்தில் மூழ்கிய முகமாக இருந்தாங்க. மனம் உடைந்த நிலையாக இருந்தாங்க. அதை பார்த்த மக்கள் அவனை பார்த்து கேட்டாங்க, அவர் யார் என்று. அந்த நேரத்தில் அவன் கேலியோடு சொன்ன வார்த்தை, அவனை விட்டுருங்க, அவன்தான் அப்தர். அபுத்தர் என்ன தெரியுமா? வேரில்லாதவன், வம்சம் இல்லாதவன், எந்த நல்லதிலும் பங்கில்லாதவன், முழுக்க ஒற்றைப்படைந்தவன். அந்த ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, விஷம் பூசிய அம்பு மாதிரி. அது நேராக நபி அவர்களின் இதயத்துக்குள் குத்தியது. அவர்களின் குழந்தைகளை இழந்த துயரத்தை விட அந்த சமூகம் கொடுத்த அவமானம் இன்னும் பெரிய வலியாக நபிக்கு இருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்தாலும், நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதை நாம் தாங்கிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் நம்மை கேலி செய்தால் அதுதான் நம்மை அதிகமாக உடைக்கும், அதிகமாக வேதனை உருவாக்கும். உனக்கு எதுவுமே வராது, உன்னால் எதுவும் ஆகாது, நீ பயன் இல்லாதவன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை போதும் நமது மனது உடைக்க. அந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்தது. அதனால் இந்த உலகத்தின் தலைவரான அந்த நாளில் தலை குனிந்து நடந்தார்கள். ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது. மனம் நிறைய கஷ்டம் இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஆறுதலை அனுப்பினான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். மக்காவின் அந்த வானத்திலிருந்து கருணையின் வார்த்தைகள் மலை மாதிரி இறங்கின. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் சொல்வது போல இவ்வாறு கூறினான், இன்னா அஹ்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நான் உங்களுக்கு கௌசர் கொடுத்திருக்கிறேன் நபியே. எதிரிகள் என்ன சொன்னாங்க? உனக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மதே, நான் உங்களுக்கு கௌசர் கொடுத்திருக்கிறேன். கௌசர்னா என்ன? எண்ணினால் முடிவில்லாத நன்மைகள், அளந்தால் முடிவில்லாத அருட்கள். இந்த ஒரு வசனத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நாம் இழந்ததை நினைத்து கவலைப்படும் போது, கண்ணீர் சிந்தி அழும்போது அல்லாஹு தாலா கூறுகிறான், நீ இழந்ததை விட நான் உனக்கு கொடுக்க போவது பெரியது என்று. அதனால்தான் மோமின்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கஷ்டங்களை கொடுத்திருந்தால் அது நோய்களாக இருக்கலாம், கடன் இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம், வீடென்பது இல்லாமல் இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விஷயம் நிச்சயம், அல்லாஹு தாலா உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மையை, இன்னும் பெரிய சந்தோஷத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறான். கௌசர்னு சொல்லப்படும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி 2 பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 2 பெரிய அர்த்தங்களில் ஒன்று, மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் சொர்க்கத்தின் ஒரு பெரிய நதி, அதுதான் கௌசர். இரண்டாவது, இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் வெற்றி, புகழ், அந்தஸ்து. மோமின்களே, இந்த கௌசர் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஷ்டத்தை மாற்றியது, எப்படி அந்த எதிரிகளின் வாயை மூடியது, அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த சூறாவின் சக்தி உங்களுக்கும் புரியும். முதலில் அல்லாஹு தாலா கொடுத்த அந்த கௌசர் நதியை நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நதியை பற்றி விளக்கும்போது, அந்த நதியின் நீர் பாலை விட வெள்ளையாக இருக்கும், தேனை காட்டிலும் இனிப்பாக இருக்கும், கஸ்தூரியை விட அதன் வாசனை மிகுந்ததாக இருக்கும். மோமின்களே, நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. மக்காவின் கடும் வெயிலில் குழந்தைகளை இழந்த துயரத்தில் மனது உடைந்து நிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? முஹம்மதே, சொர்க்கத்தின் மிக பெரிய நதி உங்களுக்காக தான். அது மட்டுமில்லை, அல்லாஹு தாலா இன்னும் கூறுகிறான், உனக்கு வாரிஸ் இல்லை என்று கேலி செய்தவர்களுக்கு, அப்படி கேலி செய்தவர்களுக்கு பதிலாக உலகம் முடியும் வரை கோடிக்கணக்கான மக்கள் உங்களை நேசிப்பார்கள் நபியே. உங்களுடைய பெயரை சொல்லாமல் இந்த உலகம் ஒரு நொடியும் போகாது நபியே. இன்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பாங் என்பது, அசான் என்பது ஒலிக்கிறது. அந்த பாங்கில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெயரை கேட்டவுடன் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் கைகளை நெஞ்சில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள். மூமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சொந்த குழந்தைகளை விடவும் பெற்றோர்களை விடவும் அதிகமாக நேசிக்கும் மக்கள் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். கபாவின் முன் அவர்களை கேலி செய்தவர்கள் தோல்வியடைந்தார்கள். ஆனால் அந்த நாள் கண்ணீர் விட்ட நமது நபி இறை தூதர் அவர்கள் இன்று உலகத்தில் மிக பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் கௌசர், அல்லாஹுவின் வாக்குறுதி.
அதன் பிறகு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 விஷயங்களை கேட்டுக்கொள்கிறான். அதுதான் இந்த சூராவின் 2வது ஆயத்து. ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், நீ உன் இறைவனுக்காக தொழுகை செய்ய வேண்டும், பலியிடவும். இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நமது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாரிடமும் பேச மாட்டாங்க, ரூமில் அடைஞ்சிருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் கோபத்தை காண்பிப்பாங்க. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு கூறுவது, கஷ்டம் வந்தால் நீ சாய்ந்து கிடைக்காதே, எழுந்து நில், ஒலு செய்து தொழுகைக்கு தயாராகிக்கொள். ஏன் தெரியுமா, மனிதர்களிடம் சொன்னாலும் சில கஷ்டங்கள் தீராது, எந்த கஷ்டமும் தீராது. ஆனால் அதை அல்லாஹுவிடம் சொன்னால் அது தீர்ந்து போகும். சுஜூதில் நம் நெற்றி தரையில் போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி, கிடைக்கக்கூடிய அந்த ஆறுதல், அது வேறு மாதிரி இருக்கும். அதனால்தான் பெரிய கஷ்டம் வந்த நேரத்தில் நீங்கள் தளர்ந்து போகாமல் ஒலு செய்து 2 ரக்காத் தொழுகை தொழுங்கள். இதுதான் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுக்கும் வழி. நாம் ஆரம்பத்திலேயே கேட்டோம் இல்லையா, அந்த எதிரி அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ் ஜௌமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுதர் என்று கூறினான். அந்த வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை, அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹு தாலா இந்த சூராவின் 3வது ஆயத்தில் மிக பெரிய பதிலை கொடுக்கிறான். நிச்சயமாக உன்னை வெறுப்பவன்தான் அபுதர், வேறில்லாதவன் என்று. இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அந்த எதிரியின் பெயரை கூட சொல்லலை. ஆனால் இந்த ஒரு ஆயத்தில் இறைவன் கூறுகிறான், யாராவது நெபியை அவமதித்தால் அவன்தான் வேறில்லாதவன். அதாவது உலகம் முடியும் வரை யாராவது நமது இறை தூதர் அவர்களை அவமதித்தால் இந்த ஆயத்துக்குள் அவன் வருகிறான். மோமின்களே, இது ஒரு தீர்ப்பு. அவனுக்கு பேர் என்பது இருக்காது, அவனுக்கு மரியாதை இருக்காது, அவன் மறைந்து போய்விடுவான். அல்லாஹு தாலா கூறுகிறான், நெபி ஒற்றைப்படைய மாட்டார், அவரை கேலி செய்தவர்கள்தான் ஒற்றைப்படைவார்கள். இது அல்லாஹு தாலாவின் வாக்குறுதி. மூமின்களே, இதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னாடி மக்காவில் அந்த அல் ஆஸ் இப்னு வாயில் பணக்காரன், அதிகாரம் கொண்டவன், சமூகத்தில் பெரியவன். ஆனால் இன்று அவனை யாருக்காவது தெரியுமா? அவனை யாராவது அன்போடு நினைக்கிறாங்களா? யாராவது அவன் பெயரை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்களா? யாராவது அவனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களா? இல்லை. அவன் பெயர் மறைந்து போய்விட்டது. அவன் வரலாறு குப்பையில் போய்விட்டது. அவன் பெயரை கேட்டால் கூட மக்கள் வெறுக்கிறார்கள். அல்லாஹு தாலா கூறினான், அது 100% உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாருங்கள். இன்று உலகத்தின் எந்த மூலையிலும் முஹம்மது என்ற பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தின் எங்காவது பாங்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த பாங்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பெயரை கேட்டவுடன் கோடிக்கணக்கான மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள். மூமின்களே, அந்த நாள் கௌபாவின் முன் நின்று கேலி செய்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் கண்ணீர் விட்ட நமது நபி அவர்கள் இன்று உலகத்தில் மிக பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இதுதான் கௌசர், அல்லாஹுவின் வாக்குறுதி. மூமின்களே, இந்த சூரா கௌசர் நபி அவர்களுக்கு மட்டுமானது கிடையாது, நாம் எல்லாருக்குமாகத்தான். இது நாம் எல்லாருக்கும் கூட தான். நமது வாழ்க்கையில் நாம் ஒற்றைப்படைந்த மாதிரி தோன்றும் நேரம் வரும், மனது உடைந்திருக்கக்கூடிய நேரம் வரும், நம்மை கேலி செய்தவர்கள், நமது ஆசைகள் நிறைவேறாமல் போகும். அந்த நேரத்தில் இந்த சூரா நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சக்தி, நமக்கு ஒரு மருந்து. மோமின்களே, நமது வாழ்க்கையில் நாம் தனிமை சந்திக்கும் போது, நமக்கு அதிக அளவில் டென்ஷன் வரும்போது, நமது குடும்பத்தில் யாராவது மரணமடையும் போது, நமது ஆசைகள் நிறைவேறி கிடைக்க, நமது கடன் என்பது அடைந்து கிடைக்க, நோய்கள் என்பது விலக, வாழ்க்கையில் சமாதானம் என்பது நமக்கு கிடைக்க, நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த சூரத்துல் கௌசர் என்பது ஒரு மருந்தாக நமக்கு இருக்கிறது. நாம் அதை எப்படி ஓத வேண்டும்? நமது பிரச்சனைகள் நீங்கி கிடைக்க, நமது தேவைகள் நடந்து கிடைக்க மகான்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க. மஹ்ரிபுக்கு பின்னதாக ஓத வேண்டும். ஆனால் ஃபஜருடைய பாங்கு கொடுக்கும் வரை நமக்கு நேரம் இருக்கிறது. நீங்கள் நடுஇரவில், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லாம் இந்த சூறாவை ஓதி இறைவனிடத்தில் துஆ செய்தால் நமக்கு ஹிஜாபத்து இரட்டிப்பாக கிடைக்கும். மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது நீங்கள் ஃபஜருக்கு முன்னதாக இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுங்கள். ஓதுவதற்கு முன்னதாக நீங்கள் ஒலுவோடு இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து
உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இறைவா, என்னுடைய தேவையை, என்னுடைய ஆசையை, என்னுடைய ஹாஜத்தை நீ பூர்த்தி செய்து தா. இந்த சூறாவை ஓதும்போது நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சூறாவை அப்படி ஒரு தடவை நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி ஒலுவோடு அமர்ந்து ஓதுங்கள். அதன் பின்பு உங்களுடைய வேதனையை நீங்கள் ரப்பிடத்தில் கூறுங்கள். அப்படியானால் உறுதியான ஒரு விஷயமாகும், உங்களுடைய அந்த வேதனையை, உங்களுடைய அந்த கவலையை அல்லாஹு தாலா போக்கி தருவான். உங்களுடைய ஆசை என்பது நிறைவேறி கிடைக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் கூறுகிறேன். உங்களை உடைக்க முயற்சி செய்யக்கூடியவங்களை நினைத்து, உங்களை தகர்க்க முயற்சி செய்யக்கூடியவங்களை நினைத்து நீங்கள் மனதை தளர்த்து விடக்கூடாது. ஏனென்றால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு பதில் கூற செல்லவில்லை. நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டாங்க. அதனால்தான் அன்றைய எதிரிகள் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் இன்று நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிக்கணக்கான மோமின்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மோமின்களே, நீங்கள் உண்மையின் பாதையில் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. உங்களை வெறுக்கக்கூடியவங்க, உங்களை தோல்வியடைய செய்யக்கூடியவங்க, அவர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்வார்கள். அல்லாஹு தாலா அவர்களை அழித்து விடுவான். இன்ன ஷானியக்க ஹூவல் அபுத்தர், அதுதான் அல்லாஹு தாலாவின் வாக்குறுதி. அதனால மோமின்களே, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் அழ வேண்டிய தேவை கிடையாது. உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். காரணம், 7 வானத்திற்கு மேல் இருந்து உங்களுடைய சிறு வேதனையை கூட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, சிறு கவலையை கூட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப் இருக்கிறான். சர்வ இலாகியான வல்லமை மிகுந்த ரப் இருக்கிறான். 7 வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நமது ரப்பு நீங்கள் இந்த சூறாவை ஓதுவதால் உங்களுக்கு சமுத்திரத்தின் அளவிற்கு நன்மைகளை காத்து வைத்திருக்கிறான். அதனாலேயே இன்று இரவே இந்த சின்ன சூறாவை ஓதுவதற்கு சிறிய நேரத்தை மாற்றி வைத்து நீங்கள் ஓத ஆரம்பித்து கொள்ளுங்கள். அப்படியானால் உங்கள் இதயத்தில் உள்ள அந்த வேதனை, அந்த பிரச்சனை, அந்த கவலை வெளியேறுவதை உங்களுக்கு உணர முடியும். இந்த ஒரு அறிவு உங்களுக்காக மட்டும் கிடையாது. இந்த துனியாவில் வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க, கவலை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த ஒரு அறிவை, இந்த ஒரு இல்மை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த ஒரு இல்மு சென்று சேருவதற்கு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். அல்லாஹு தாலா தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமது வேதனைகளை சந்தோஷமாக மாற்றுவானாக. இறைவனின் புனிதமான கௌசர் நதியில் நாம் எல்லாரையும் அல்லாஹு தாலா ஒன்றாக சேர்ப்பானாக. அதிலிருந்து தண்ணீர் அருந்துவதற்கு அல்லாஹு தாலா நாம் எல்லாருக்குமே அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.